கோல் பண்றதுக்கு தான் மொபைல் எடுக்கிறது, கேலரி வரைக்கும் போயிடுறது. விளங்கிட்டா? அடுத்த வந்துட்டு உங்களுக்கு போன் பண்ணலாமா, அப்படி போன் எடுக்கிறது, எடுத்து எல்லாம் இது என்ன அப்படின்னு கேட்க தேவை உனக்கு இது, அது என்ன, எப்படி வந்தது, ஏன் சப்ஜெக்ட்லாம் யாரோட உள்ளது, அது அவனுக்கு உள்ளது. தேடி போய் தேவையில்லாம சில நேரத்தில் கேட்கறதும் இல்ல, கொடுத்துட்டு போயிடுறது. இவருங்க இப்படித்தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு போயிடுறது. என்ன நடந்தது எதுவும் கேட்கல, தேவையில்லாத இன்னொருத்தர பத்திய சந்தேகத்தை என்ன செஞ்சீங்க, உள்ளத்துக்குள்ள போட்டுக்கணீங்க. நீங்க என்ன நினைக்கணும், நமக்கு தேவையில்லை, நமக்கு அது தேவையில்லை என்று நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். நிறைய நிம்மதியாக என்ன செய்யலாம், இருந்து கொள்ளலாம். தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் நாம தலையிட போவது என்ன செய்யும், நமக்கு அநியாயமாக மற்றவர்களை பற்றிய கெட்ட பொய்யான கெட்டெண்ணங்கள் தான் அதிகமாக வந்து என்ன செய்யும், சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அமானுன் நப்சி, மனிதனுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருகுள்ள உண்டு, நாம நிம்மதியா வாழக்கூடிய நிலை. யாரை பற்றியும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, தாடியால சாராயம் வடிஞ்சுக்கிட்டு, எதால தாடியில சாராயம் வடிஞ்சுக்கிட்டு, சாராயம் குடிச்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் சொன்னாரு, நுஹீனா அனி தஜஸ்ஸுஸ், துருவி ஆராய்வதை இஸ்லாம் எங்களுக்கு தடுத்திருக்குது. குடிப்பதை கண்டீங்கன்னா சொல்லுங்கன்றார், குடிச்சதை கண்டீங்கன்னா சொல்லுங்க, மற்ற விஷயம் தேவையில்லை. குடிக்காம தாடியில வந்திருக்குமா, அதுவும் தஜஸ்ஸுஸ், அது என்ன, அதுவும் நீ தேவையில்லாம துருவி ஆராய்கின்ற ஒரு விஷயம். குடிப்பதை கண்டா விசாரணைக்கு என்ன செய்ய கொண்டு வாங்க, தாடியில இது வடியுதேன்னு என்ன செய்வானா இங்க கொண்டு வந்து விட வேண்டாம் என்று சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்.